கண்டிப்பாக. அதாவது தமிழ் திருநாள் பொங்கல் பண்டிகை நாளை வந்து தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுவதன் காரணமாக, சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக நேற்றைய தினத்தை தொடர்ச்சியாக 2வது நாளாக இன்றைய தினம் கூட சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். சென்னை மற்றும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தங்கள் சொந்த ஊருக்கு வந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக கோவை, நெல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்து இங்கிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதன் காரணமாக தமிழக அரசு சார்பிலும் போக்குவரத்து துறை சார்பிலும் பல்வேறு சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி 15ஆம் தேதி இந்த 6 நாட்கள் வந்து சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து இயக்கப்படுறாங்க. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா தினம்தோறும் 1900 பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதலாக 1100 பேருந்துகள் இயக்கப்பட்டு கிட்டத்தட்ட தினம் வந்து கிட்டத்தட்ட 3000 முதல் 3500 அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மக்கள் வந்து தங்களுடைய சொந்த ஊரில் பொங்கல் விழா கொள்வதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக இந்த 5 நாட்கள் விடுமுறை, நாளைய தினம் பொங்கல் பண்டிகை, அது தொடர்ச்சியாக மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் விடுமுறையின் காரணமாக தான் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழா கொள்வதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது. இருந்தாலும் கூட தமிழக அரசு சார்பில் பல்வேறு சிறப்பு பேருந்துகள், அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட பயணியும் சரி, முன்பதிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் வந்து அரசு சார்பில் இயக்கப்படுவதற்காக பொதுமக்கள் வந்து பேருந்து போதிய அளவில் இருக்கப்பட சொல்லிட்டு இங்க கூடிய போக்குவரத்து துறை சொல்லியிருக்காங்க. எனவே எந்த ஒரு சிறப்பும் இன்றி 2வது நாளாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மக்கள் வந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர்.